பரிபூரணமா இருந்தது. பின்னே பின்னே ஏன் ஒருவரை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதான். அப்ப வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தேவன் ஒருவரை அல்லவா படைத்தார். அவனிடத்தில் என்ன பரிபூர்ணமா இருந்துச்சு? ஆவி பரிபூர்ணமா இருந்துச்சு. அடுத்தது ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போறோம். உங்க கணவனாருக்காக ஜெபிக்க போறீங்க. என்னத்துக்குன்னா, அவனிடத்தில் ஆவி பரிபூர்ணமா இருந்தது. அந்த ஆவி பரிபூர்ணமா இருக்கும் போது என்ன நடக்கும்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். 23 வாசிக்கலாம். 23 கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கு. அடுத்தது 24 வாசிக்கலாம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். 29 வாசிக்கலாம். தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிற. கண்களை மூடி உங்க கணவனாருக்காக ஜெபிக்க போறோம். என்னத்துக்குன்னா, அவனிடத்தில் ஆவி பரிபூரணமா இருந்தது. பரிபூரணமான ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, கிறிஸ்து சபையை போஷிக்கிறது போல தன் சொந்த குடும்பத்தை போஷிக்கணும். இந்த காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. இன்றைக்கு அநேக கணவனார் தங்கள் குடும்பத்தை போஷிக்கிறதை விட்டு விட்டு இன்னொரு குடும்பத்தை போஷிக்கிறவங்களா இருக்கிறாங்க. சொந்த மனைவியை விட்டு விட்டு இன்னொருத்தருக்கு வேலை செய்கிறவங்களா இருக்காங்க. அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப வேதம் சொல்லுகிறது ஆவி அவனிடத்தில் பரிபூரணமா இருந்தது. அப்ப கணவனிடத்துல ஒரு காரியம் ரொம்ப வெளியரங்கமா காணப்படணும். என்ன அப்படின்னா, அவனிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வெளியரங்கமாய் காணப்படும். இன்னைக்கு அநேக கணவனார்கள் குடித்து வெறித்து இருக்கிறாங்க. அநேக கணவனார்கள் சீட் ஆடுறாங்க. அநேக கணவனார்கள் தங்கள் பிள்ளைகளை பார்ப்பதில்லை, தங்கள் மனைவியை பார்ப்பதில்லை, தங்கள் இஷ்டத்தை போல வாழ்கிறவர்கள் அநேகரா இருக்கிறாங்க. இந்த காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா கிறிஸ்து சபையை போஷிக்கிறது போல அந்த குடும்பத்தின் தலைவன் தான் குடும்பத்தை போஷிக்கணும். இன்னைக்கு குடும்பத்தை போஷிக்க முடியாதபடி அநேக பேர் நடு தெருவுல வந்து நிற்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்குள் இருந்த அந்த பரிபூரண ஆவி அவங்களை விட்டு போயிடுச்சு. அதத்தான் இயேசு திரும்ப சிலுவையில பிசாசானுடைய தலையை நசுக்கி அந்த பரிபூரண ஆவியை பெற்றுக்கொண்டார். அந்த பெற்றுக்கொண்ட ஆவிய சபைக்கு கொடுத்தார். ஏன்னா சபை இயேசுவுக்கு சொந்தமானது. உங்க இருதயத்து மேல கையை வச்சு நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க பாருங்க. ஆண்டவர், ஏன் வீட்டுக்காரரு ஆவியில பரிபூரண மனுஷனா இருக்கணும், ஆவியில நிறைந்த மனுஷனா இருக்கணும். ஒரு மனுஷன் ஆவியில நிறைந்த மனுஷனா இருப்பானா அவன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ண மாட்டான், தன்னுடைய பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ண மாட்டான், தம்மை நம்பி இருக்கிற மனைவிக்கு துரோகம் பண்ண மாட்டான். அப்ப ஆவி அவனிடத்துல பரிபூரணமா இல்லாததுனாலதான் பிசாசு அந்த இருதயத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்றீங்களா? உங்க வீட்டுக்காருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்காருக்காக வேற யாருக்கு நீங்க ஜெபம் பண்ணவனா, என் வீட்டுக்காரரு ஆவியில பரிபூரணமா இருக்கணும். ஆவியில அவர் பரிபூரணமா இருந்தார் அப்படின்னா உன் குடும்பத்துல பிரச்சனை வராது, உன் குடும்பத்துல உபத்திரவம் வராது, உன் குடும்பத்துல சண்டை வராது. நீயும் வீட்டுக்காரும் ஒரே சரீரமா இருப்பீங்க. ஆண்டவர் இதை விரும்புகிறார்.
2024 உங்க வீட்டுக்காரோட ஆவி பரிபூரணமா இல்லாத இருந்தது உங்களுக்கு தெரியும். இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வீட்டுக்காரோட ஆவி பரிபூர்ணமுள்ள ஆவியா இருக்கணும். கேக்குறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வீட்டுக்காரரு பரிபூரணமா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட மனுஷனா இருக்கணும். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட மனுஷனா இருக்கணும். பரிசுத்த ஆவியினால அவர் நிறைந்து இருப்பார். அப்படின்னா குடும்பத்துல காரணமில்லாத சந்தேகங்கள் எழும்பாது. குடும்பத்துல காரணமில்லாத மார்க்க பேதங்கள் வராது. குடும்பத்துல காரணமில்லாத பகைகள் வராது. ஏன்னா ஆண்டவர் அதை விரும்பாத தேவனார். இன்றைக்கு அநேகர் கணவர்கள் தன் குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட மனுஷர்கள் திரும்பி வரணும் அப்படின்னா ஒரே ஒரு ஜெபம் செய்யணும். என் புருஷனுக்கு ஆண்டவர் இந்த பரிபூரண ஆவி இயேசுவினிடத்துல இருக்கு சொல்லணும். என் வீட்டுக்காரரு அந்த பரிபூரண ஆவியினால நிரப்பப்படணும். அந்த பரிபூரண ஆவி நிரப்பப்படும் போது நீங்க இந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணும்போது உங்க கணவனார் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் எடுத்து கொண்டு வந்துருவார். அவன் எப்பேற்பட்ட குழியில இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியத்துல மூழ்கி இருந்தாலும் சரி, கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி கொண்டு வந்துடுவார். ஜெபம் பண்றீங்களா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உங்க கணவனாருக்காக மட்டும் ஜெபம் பண்ணுங்க. வேற யாருக்கும் ஜெபம் பண்ண வேண்டாம். உங்க கணவனாருக்கு, ஏன் கணவனார் பரிபூரண ஆவியினால் நிறைந்திருக்கணும். இயேசு கொடுக்கிற பரிபூரண ஆவியினால, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பரிபூரண ஆவியினால என் வீட்டுக்காரர் நிரப்புங்க ஆண்டவரே. என் வீட்டுக்காரர் ஆண்டவரே காரணம் இல்லாத எங்கூட சண்டை போடக்கூடாது. எங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வரக்கூடாது. என் வீட்டுக்காரர் குடிக்க கூடாது. என் வீட்டுக்காரர் எந்த பொண்ணோட நினைப்போட வாழக்கூடாது. என் வீட்டுக்காரர் இயேசுவுக்குள் இருக்கிற அந்த பரிபூரண ஆவியினால நிரப்பப்படணும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க. கேளுங்க. ரீகானா சந்த லபால ரீகத ரபத ரிதினே ரீகானா மூணு மரக ரகல ரிதிந்த ரிதினே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் குடும்பத்துல பிரச்சனை வரத்துக்கு காரணம் உங்க வீட்டுக்கார மேல பரிபூரண ஆவி இல்லாதனாலதான் பிரச்சனை வருது. உங்க வீட்டுக்கார பிசாசு மயக்கி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுனாலதான் இவ்வளவு உபத்திரவத்தை வாழ்க்கையில அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. இவ்வளவு பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். அவனுக்குள்ள இயேசு கொடுத்த அந்த பரிபூரண ஆவி அவனிடத்துல இல்ல. இயேசு ஆதாமுக்கு கொடுத்தார், பரிபூரண ஆவியை கொடுத்தார். அவன் தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான். இன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் இந்த பரிபூரண ஆவிய பெற்றுக்கிட்டார் அப்படின்னா அவருக்கு தேவ சத்தம் தான் கேட்கும். எந்த பொண்ணோட எந்த பொம்பளையோட வாய்ஸும் கேட்காது. கர்த்தர் அந்த காதை மந்த பண்ணுகிறவரா இருக்கிற. ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்று இப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிற ஒவ்வொரு கணவனாருக்காக நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு கணவனாருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவனிடத்தில் ஆவி பரிபூர்ணமா இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்க அநேக புருஷர்கள் கிட்ட ஆண்டவரே இந்த ஆவி பரிபூர்ணமா இல்ல ஆண்டவரே. குடும்பத்துல சண்டையை போட்டுக்கொண்டு ஊழியை செய்யறேன்னு சொல்லி தன் சொந்த மாமிசமாகிய சொந்த மனைவிய அடித்து துன்பப்படுத்திக்கிட்டு ஆண்டவரை இன்னொரு ஸ்திரியோடு இன்னொரு பொம்பளையோடு ஆண்டவரை நோக்கமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண் புருஷர்கள் மேலும் கர்த்தாவே கரம் இறங்குவதாக, கர்த்தாவே கரம் இறங்குவதாக. இப்படிப்பட்ட குடும்பத்தில் வசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு புருஷர்கள் மேலும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவதாக. ஒவ்வொரு புருஷன் மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவதாக. ஒவ்வொரு புருஷன் மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவதாக. தன் குடும்பத்தை நேசிக்கிறதை விட்டுவிட்டு, தன் பிள்ளைகளை நேசிக்கிறதை விட்டுவிட்டு அந்த ஊழலுக்கிற எல்லாத்தையும் நோக்கி பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு புருஷர்கள் மேல கர்த்தாவே தயவு வெளிப்படுவதாக. ஆண்டவரே குடும்பத்தை சீர்குலைப்பதற்காக தன்னிடத்திலிருந்த பரிபூரண ஆவியை பிசாசு பறித்து கொண்டு அவனுடைய சுபாவத்தினால அவனுடைய நய வஞ்சகத்தினாலே ஆண்டவரே நனைந்து மூழ்கி இருக்கிற ஒவ்வொரு புருஷனையும் கர்த்தர் நீங்க தொடுவீராக ஆண்டவரே.
தன் மனைவியை அடிக்கிற ஒவ்வொரு புருஷனையும் கர்த்தர் நீங்க தொடுவீராக. கெட்ட வார்த்தை பேசுகிற ஒவ்வொரு புருஷனையும் நீங்க தொடுவீராக ஆண்டவரே. கெட்ட வார்த்தை பேசி மனைவியை சபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு புருஷனையும் தொடுவீராக ஆண்டவரே. அவரிடத்தில் ஆவி பரிபூரணமா இருந்ததுன்னு சொல்லப்பட்டது போல இயேசுவின் நாமத்தினாலே நாங்க இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்படிப்பட்ட புருஷர்களுக்குள்ளாக ஒரு பரிபூரண ஆவியானவர், அந்த பரிபூரண ஆவியானவர் ஒவ்வொரு புருஷர்களுக்குள்ளாக கர்த்தாவே நிரப்புவீராக, கர்த்தாவே நிரப்புவீராக, கர்த்தாவே நிரப்புவீராக. தன் பிள்ளையும் தன் குடும்பத்தையும் தன் மனைவியும் அப்பா அம்மாவை விட்டுட்டு சுயப்போட வாழ்க்கையில குடித்து வெறித்துக் கொண்டு தங்களையும் நாசப்படுத்திக் கொண்டு தங்கள் குடும்பத்தையும் நாசப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண் மக்கள் மேல என் இயேசு அப்பாவுடைய கரம் வைக்கப்படுவதாக ஆண்டவரே. குடித்து வெறித்துக் கொண்டு சீட்டாடி கொண்டு தங்கள் வாழ்க்கையை கரைப்படுத்தி தங்கள் வாழ்க்கையை நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு புருஷனையும் கர்த்தாவே நீங்க தொடுவீராக. எல்லா வலது கரத்தை வைத்து சொல்லுங்களே அன்றைய ஆண் மக்கள் எல்லாத்தையும் எல்லா புருஷனையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. அன்றைய சபையில இருக்கிற ஒவ்வொரு புருஷனையும் தொடுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு புருஷனையும் தொடுங்க, அன்றைய இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு புருஷனையும் தொடுங்க. அன்றைய குடும்பத்துல சஞ்சலத்தோடு வேதனையோடு உபத்திரவத்தோடு கஷ்டத்தோடு வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பாவுடைய கரம் வைக்கப்படுவதாக. அன்று தன் மனைவியை விட்டு விட்டு அன்று வேறொரு பொண்ணோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு புருஷனையும் கர்த்தர் நீங்க தொடுவீராக ஆண்டவரே. அவங்க இருதயத்துல ஒரு விருத்த சேதனம் உண்டாவதாக, இருதயத்துல ஒரு விருத்த சேதனம் உண்டாவதாக, இருதயத்துல ஒரு விருத்த சேதனம் உண்டாவதாக ஆண்டவரே. 2024 எப்படி வேணாலும் வாழலான்னு வாழ்ந்த ஒவ்வொரு புருஷனையும் கர்த்தர் நீங்க தொட்டு 2025 ஆண்டுல புதிதும் கூர்மயமான கருவியாய் ஒவ்வொரு புருஷனையும் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே, நீர் மாற்றுவீராக ஆண்டவரே, நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலவேளை நாங்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு புருஷனையும் ஒவ்வொரு புருஷனையும் அந்த ஆவி பரிபூரண ஆவி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களை தொடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே இது உங்களாலதான் செய்ய முடியும் ஆண்டவரே. இது மந்திரத்தினால செய்ய முடியாது, பில்லி சுனியத்தினால செய்ய முடியாது, விக்கிரக ஆராதனையினால செய்ய முடியாது, எந்த மேஜிக்னாலும் செய்ய முடியாது. அது உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். சொல்றீங்களா சொல்றீங்களா? ஆண்டவரே எங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு புருஷனையும் கர்த்தர் நீங்க தொடுங்க ஆண்டவரே. குடும்பத்துல தன் மனைவியை பார்க்காதபடி ஆண்டவரே கூத்தியா பின்னாலேயோ மத்த பெண்கள் பின்னாலேயும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு புருஷன் மேலும் இயேசு அப்பாவின் கரம் வைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால இப்படி தன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஆரம்பித்து கண்ணீரோடு முடிக்கிற அநேக சகோதரருடைய செய்திகளை நாங்க காதுல கேட்கிறோம் ஆண்டவரே. மனைவியை அடிக்கிற ஒவ்வொரு புருஷனையும் தொடுவீராக, கெட்ட வார்த்தை பேசுகிற ஒவ்வொரு புருஷனையும் தொடுவீராக, தன் மனைவியை சபிக்கிற ஒவ்வொரு புருஷனையும் தொடுவீராக ஆண்டவரே. நாங்க இணைந்து ஜெபிக்கிறோம், அவருக்குள்ள பரிபூர்ண ஆவி வருவதாக. கிறிஸ்து கொடுக்கிற பரிபூர்ண ஆவி அவருக்குள் தங்கும்படி ஜெபிக்கிறோம், அவர்களுக்குள் தங்கும்படி ஜெபிக்கிறோம். அவங்க சிந்தனை மண்டலத்தை தொடுங்க, அவங்க கண்களை தொடுங்க, அவங்க வாயை தொடுங்க, அவங்க இருதயத்தை தொடுங்க, அவங்க சப்கான்சியஸை நீங்க தொடும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அன்றைய ஆதாமுக்குள் இருந்த பரிபூரண ஆவி, இயேசுவுக்குள் இருந்த பரிபூரண ஆவி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற புருஷன்கள் மேல நீர் உண்டு பண்ணுவீராக, நீர் உண்டு பண்ணுவீராக. இது உங்களால செய்ய முடியும்னு சொல்லி 100% நாங்கள் நம்பி ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் செய்ய போகிற மகத்தான மாற்றத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே.